ओम नमो भगवते श्री अरविंदाय। ओम आनंदमयी चैतन्यमयी सत्यमयी परमे। ओम तत्सवितुः वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत्। Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, on the light of the truth, which shall illumine us with its the light of the truth, which is actually which shall illumine us with its truth. The light of the Supreme, which will illumine us with its truth. Om Sri Aurobindo Mera, open my mind, my heart, my life. Your light, your love, your power in all things may be divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within the wandering drop. The type-made body also illimitable. A mighty transformation came on her. A halo, the indwelling deity, the immortal Zasta that a litter face and tented its radiance in her body's house. Overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam, Nadayamana Madhyamam, Smadacharya Paryantam, Vande Guru Parampara. Shuklam Bharadaram Vishnum, Tasvarnam Chaturbhajam, Prasanna Vadaram Dhyaye, Sarva Vignopasantaye. पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे कूजन्तं राम राम इति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मणिसम्मस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानात्मो कोनयाति पराङ्गतिम् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदशादासीति साक्षात् रामायणमात्मना तदुपकसमादसन्धियोगं समबुधरूपनाथार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशसहस्रवदं निशामयत् श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वये रत्नदीपं अजानुभावम् अरविन्दतनयताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने स्वस्तितम् अग्रे वाचयति प्रवचनसते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भर्तादिभिः परिवृतं रामं वदे श्यामळं. அத்தியாத்ம ராமாயணத்தை பகவான் பரமசிவன் உமையவளுக்கு உபதேசம் செய்ததனுடைய ஒரு கலெக்ஷன். வால்மீகி ராமாயணத்தில் அப்படியே கூறாமல் அந்த 7 காண்டங்களை அப்படியே வைத்துக் கொண்டோ அந்த 7 காண்டங்களை ஒவ்வொரு காண்டமாகவும் அதில் சர்க்கம் ஸ்லோகம் என்னும் பிரிவுகளுடன் அமைத்திருக்கிறார். இதுவரை உமை தேவி உமா அவர்களுக்கு உமை அம்மைக்கு பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் என்று 2 காண்டங்களை 16 சர்க்கங்களில் 1119 ஸ்லோகங்களை கூறியிருக்கிறார். இனி நாம் அரண்ய காண்டத்தில் நுழைந்து 4வது சர்க்கத்தில் இருக்கிறோம். அரண்ய காண்டத்தில் முதல் சர்க்கத்தில் 46 ஸ்லோகம் பார்த்தோம். 2வது 41, 3வது 50, இப்போது 55 ஸ்லோகங்களின் சாரத்தை பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்தபோது பகவான் அகஸ்திய முனிவரை சந்தித்து அகஸ்திய முனிவரின் உரையாடி அகஸ்திய முனிவரின் பெருமைகளை மிகவும் மகிழ்ச்சியுடன் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் எடுத்துரைத்து மிகவும் கிளர்ச்சி மிகுந்தவராக இருந்தார்.
அகஸ்தியருக்கும் ராமனை பார்ப்பதில் ஒரே கிளர்ச்சி. நீ வந்தாயே, என்னை பார்ப்பதற்கு வந்தாயே என்று நெகிழ்ந்து போனார். பிறகு யாகசாலையில் வைத்திருந்த ஸ்ரீ விஷ்ணுவின் தனுஷ், 2 அம்பரைகள், ஒரு பட்டாக்கத்தையும் கொடுத்தார் ராமனுக்கு. யுத்தம் நேரிடும், ராட்சசருடன் போரிட நேரிடும், அந்த மோதலில் உனக்கு இவை துணை செய்யும் என்று கொடுத்தார். அப்பைகளை வாங்கிக் கொண்டு ராமனும் லக்ஷ்மணனும் சீத்தையும் 4வராக அகஸ்திய முனிவரி ஆசிரமத்தை அடைந்தவர்கள் 3வராக அங்கிருந்து கிளம்பி அகஸ்தியர் குறிப்பிட்ட பஞ்சவடி சேத்திரத்தில் வாசம் செய்வதற்காக கானகமுள் ஜாக்கிரதையாக நடந்து கொண்டு வருகிறார்கள். வரும்பொழுது மார்க்கத்தில் ஒரு பெரிய மலைக்குன்றுதான் அமர்ந்திருக்கிறதோ என்னும்படி, உயிர் உள்ளதாக அமைந்திருக்கிறதோ என்னும்படி ஜட்டாயு பக்ஷம் மறந்திருந்தது. ராமர் எச்சரிக்கை உள்ளவராக மாறினார். லக்ஷ்மணா, அம்பு பானம் எல்லாம் தயாரா வைத்துக்கொள், ஏதோ ராட்சசன் இப்படி உருவம் எடுத்திருக்கிறானோ என்று தன் சந்தேகத்தை வாய்விட்டு வெளியிட்டார். அப்பொழுது ஜட்டாயு அவரை பார்த்த அன்புடன், ராமா, நீ நானும் தசரதர் உன் அப்பாவும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். உன்னை இங்கு நான் பார்ப்பதில் மிகவும் ஆனந்தம் அடைகிறேன். நீ சீத்தையுடன் வந்திருக்கிறாய், லக்ஷ்மணனுடன் வந்திருக்கிறாய். நீ இங்கு வாழும் காலத்தில் நான் உங்களுடைய ஆசிரமத்தையும் சிறிது நேரம் தனியா இருக்க நேர்ந்தால் சீத்தையையும் நான் பாதுகாப்பேன் என்று மனுஷ பாஷையில் கூறியது. அதெல்லாம் ஏற்று மகிழ்ந்து ஒரு தந்தையுடன் உரையாடிய மகிழ்ச்சி உள்ளத்தில் அலைமோத ராமன் மேலும் நடந்தார். ஒரு கோதாவரி நதிக்கரையில் ஒரு அமைதியான ஒரு இடம், ரொம்ப அழகு, விதவிதமான மரங்கள், விதவிதமான புஷ்பங்கள், விதவிதமான மனம், அருகில் சலசலத்து ஓடும் கோதாவரி. இதை விட என்ன அழகு இருக்க முடியும் என்று அவருக்கு தோன்றி இருக்கக்கூடும். லக்ஷ்மணா, இங்கேயே ஒரு பர்ணசாலை அமைத்துக் கொள்வோம் என்று லக்ஷ்மணனுக்கு கட்டளையிட்டார். நமக்கு தெரியும், ராமர் கானகம் புகுந்த பொழுது முதலில் சித்திரக்கூட்டத்தில் வாழ்ந்துவா என்று பாரத்வாஜ மகரிஷி காண்பித்து கொடுத்த வகையில் சித்திரக்கூட்டத்தில் பரதன் வரும் வரை, பரதனும் அன்னைமார்களும் வரும் வரை நீ அயோத்திக்கு திரும்பி வர வேண்டும் என்று பரதன் வாதாடும் அந்த நிலைமை வரை சித்திரக்கூட்டத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு வாழ்ந்தார். அந்த ஆசிரமத்தை அமைத்ததும் லக்ஷ்மணன் தான். இங்கேயும் லக்ஷ்மணன் தான் ஆசிரமம் அமைத்தார். அருமையாக யோஜனை பண்ணி லக்ஷ்மணன் அமைத்த விதம் எப்படி என்றால், வெயில் காலத்தில் குளிர்ச்சியா இருக்கும், குளிர்காலத்தில் நல்ல வெயில் படும், அப்படி வெயிலை ஏந்தி கொள்ளும். அப்படி ஒரு குளிர்காலத்தில் காத்தால 8 மணி 9 மணிக்கு தான் வெயில் உரைக்க ஆரம்பிக்கும். 4 மணிக்கு அதனுடைய உக்கிரம் குறைந்து விடும். 5 மணிக்கு குளிர் தொடங்கிவிடும். அப்படி அதுக்கு அமைத்தார். அப்படி இருந்தாலும் உட்புறம் கதகதப்புடன் இருப்பதற்குபடியாக அமைத்திருந்தார். சுவர்கள் அப்படி அமைத்திருந்தார். ராமரும் சீத்தையும் உள்ளே அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் வெளியே இருந்து பார்த்தால் அவர்கள் உள்ளே இருப்பது எவருக்கும் தெரியாது. அப்படியெல்லாம் ஒரு அற்புத ஒரு வாஸ்து சாஸ்திரத்துடன் அமைத்திருந்தார். அந்த ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்திருந்தார்கள். இருவரும் அமைதியாக வாழ்ந்தார்கள். காலம் அமைதியாக சென்றது. அப்பொழுது ஒரு நாள் லக்ஷ்மணன் ராமரை தனியாக சந்தித்து, அண்ணா, எனக்கு ரொம்ப நாளாக உங்களிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை. மோட்சம் என்று கூறப்படுகிறது. மோட்சத்தை அடைவதற்கு பல வழிகள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக மோட்சத்தை அடைவிக்கும் ஒரு வழியை எனக்கு சுருக்கமாக உபதேசம் செய்வீர்களா என்று பணிவுடன் லக்ஷ்மணன் கேட்டார். கூட்டுவிட்டு
நல்ல உலகியல் நடைமுறைக்கு ஏற்றவாறு உபதேசம் செய்வதற்கு தங்களைப் போல் யார் என்றும் பக்தி வைராக்கியத்தோடு இணைந்ததுமான அந்த உபதேசத்தை அமைப்பதற்கு வல்லவரான உங்களைப் போல் யார் என்றும் கூறினார். லக்ஷ்மணனை ராமன் அன்புடன் பார்த்தார். அதற்கென்ன லக்ஷ்மணா, நீ கேட்டு நான் இல்லை என்று சொல்லப் போகிறேனா? சொல்கிறேன் கேள். மிகவும் சிறந்த வழி, ஆனால் ரகசியமான வழி. அதை நீ நான் கூறும்போது கவனமாக கேட்பாயானால் எல்லா சந்தேகங்களும் தொலைந்துவிடும், எல்லா தவறான சிந்தனைகளும் மனிதனை விட்டு அகன்றுவிடும். முதலில் மாயை என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஞானம், அதற்கு பிறகு அந்த ஞானம் விஞ்ஞானமாக மாறுவது. எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் நமக்கு பயத்திலிருந்து விடுபட ஏற்படுகிறதோ, சம்சார பயம் இல்லாமல் போகிறதோ, அதுதான் பரம்பொருள். அதுவேதான் ஆத்மாவாக நமக்குள் வாசமும் செய்கிறது. ஸோ அந்த வகையில் ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு என்று நினைப்பதற்கு இடம் கிடையாது. ஆனால் அந்த ஜீவாத்மா சம்சாரத்தில் சிக்கிக்கொண்டு சிறைப்பட்டவாறு, வரம்பிற்கு உட்பட்டவாறு நடந்து கொள்கிறது. அதன் காரணமாக புலன்கள் 24 தத்துவங்களாக அமைந்திருக்கின்றன. அதன் தாக்கலுக்கு உட்பட்டு தவறுகளையும் அது இழைக்கிறது. அது அப்போது ஆத்மா குறுக்கிட்டு இந்த தவறை செய்யாதே என்று சொல்வதில்லை. அது மனிதன் தன்னுடைய புத்தி வைராக்கியத்தோடும் அறிய வேண்டும். இந்த 25 தத்துவம் என்று பார்த்தால் என்ன தத்துவம் என்றால், லக்ஷ்மணா இது பார், பஞ்சபூதங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஆகாயம், வாயு, அக்னி, மண், அதாவது பூமி, ஜலம். இந்த 5 பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கு அதனுடைய வாக்குகளுக்கே உரித்தான குணாதிசயங்களும் உண்டு. ஆகாயத்திற்கு சப்தம், வாயுவுக்கு ஸ்பர்சம், அக்னிக்கு ரூபம், உருவம், மண்ணுக்கு உலகத்திற்கு வாசனை, கந்தம், ஜலத்துக்கு ரசம். இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு 5 தன்மாத்திரைகள், 5 5 10 ஆயிடுது. அதற்கு பிறகு பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, முகரும் சக்தி, ஸ்பர்சம் சக்தி, ரசத்தை உணரும் சக்தி. நான் பேச்சல்ல, ரசத்தை உணரும் சக்தி. இப்படி 5 ஞானேந்திரியங்கள். அவ்வாறு கை, கால், பேச்சு என்ற 3ம் பிறகு வெளியேற்ற துவாரங்களும் சேர்ந்து அது கர்மேந்திரியங்கள். ஸோ மொத்தம் 5 பஞ்சபூதங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். ஸோ 20 இப்படி கணக்கிடப்படுகிறது. இவையெல்லாம் நமக்கு அதை தவிர நமக்கு ஒவ்வொருவனுக்கும் மனம் என்பது உண்டு, புத்தி என்பது உண்டு, அகங்காரம் என்பது உண்டு. ஸோ 23 23. அதற்கு பிறகு தேகம், அதாவது க்ஷேத்திரம் என்னும் தேகம், தேகத்துக்குள் இவை குடிகொண்டிருக்கின்றன. இந்த 5ம் வெளியே இருப்பவை ஆயினும் தேகத்துக்குள்ளும் அவருடைய அம்சங்கள் குடிகொண்டிருக்கிற அவைகள் தான் நம்மை அங்கெங்கும் அலைப்புற வைக்கின்றன. சாதாரண மனிதனை வாழ்க்கையில் சம்சாரத்தில் ஈடுபட வைக்கின்றன. அது 23. தேகம் 23. அதற்கு பிறகு பரமாத்மா, ஜீவன் தரிப்பதை ஜீவன் 25, பரமாத்மா 26. பரமாத்மாவை ஷட் விம்சகா என்று சொல்வார்கள். 26 தத்துவங்கள் நிறைந்ததாக வாழ்க்கை இங்கு ஓடுகிறது. ஜீவன்
அந்த ஜீவாத்மா, இந்த பரமாத்மா இருவரும் ஒருவர் தான். ஆனால் சிருஷ்டியில் மேற்கொண்டு வாழ்க்கை நடைபெறுவதற்காக ஜீவன் வெவ்வேறு செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஜீவன் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு விதமாக அவர்களுக்குள்ள காலகட்டங்களில் நடந்து கொள்கின்றன. ஆனால் இந்த ஜீவாத்மானும் பரமாத்மாவும் ஒன்றே, வெவ்வேறானவை என்பது நமக்கு தெரிய வரும். நாமே அதை தெரிய வரும். முதலாவது ஒன்று என்னவென்றால், நமக்கு சுய கௌரவம், கர்வம், பிறரை துன்புறுத்துவது, தம்மை மிகவும் உயர்வாக நினைப்பது என்ற அகங்காரம் அது இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பிறர் நம்மை கவனிக்காமல், சட்டை செய்யாமல் ஒதுக்கும் பொழுது அதை பற்றி பொறுத்து கொண்டு எல்லோரிடம் இன்முகமாக நடந்து கொள்ள வேண்டும். உடல், உரை, உள்ளம் மூன்றும், வாக்கு, மனம், வாக்கு, பேச்சு எல்லாமே ஒன்றிணைந்து நற்கர்மங்களில் பிடிப்பு உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த மூன்றையும் புத்தி என்பது நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இப்படி 7 ஆயிற்று. அதற்கு பிறகு புலன்களுக்கு வெளிப்புற பொருட்களில் இன்பத்தை அளிக்கக்கூடியவை, துன்பத்தை அளிக்கக்கூடியவை என்று பாகுபாடு கொள்ளும் சக்தி உண்டு. இன்பத்தை அளிப்பதை நாட்டம் கொண்டு அதில் அங்கே தம்மை கடத்தி கொள்ளும் சுபாவமும் உண்டு. அதற்கு பிறகு பிறப்பு, இறப்பு, மூப்பு என்ற ஒரு துன்பம் ஏற்படுகின்றன. அதையெல்லாம் எப்படி விளக்க வேண்டும் என்றால், அகங்காரம், நான் என்றும் எண்ணம் இல்லாமல் இருந்தால் அவைகளை விளக்க முடியும். விரும்பிய பொருளை அடைந்து மகிழாமலும், கைவிட்டு போனதை வருந்தாமலும், சமசீரான பக்குவ நிலையான சமதை நிலையில் இருப்பதுதான் ஒரு சிறந்த ஒரு முறை. அப்படி இருந்து ராமனாக பிறந்த என்னிடம் வேறு விஷயங்கள் ஈடுபட்டு சிதறாத மனப்பக்குவத்துடன் ஒருமித்து ஜனக்கூட்டம் இல்லாத இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கு வாழும் பிறர் உலகத்தில் வாழும் ஏற்றத்தாழ்வுகளுடன் வாழும் ஏற்றத்தாழ்வான மனநிலை, ஏற்றத்தாழ்வு இருந்த உணர்வு நிலை, ஏற்றத்தாழ்வு இருந்த பழக்கங்கள், இவைகள் வாழும் ஜனங்களுடன் உறவு கொள்ளாமல் வாழ்ந்தால், இந்த 15ஐயும் நாம் கடைபிடித்தோமானால் நமக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கிறது. இந்த ஆத்ம ஞானம் இப்படி ஒவ்வொன்றாக கிடைப்பதற்கு இன்னொரு சுலபமான வழி என்றால் அது குருவனுடைய கிருபை. பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லுவார், குச்சேலரும் அவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது சொல்லுவார், குரு கிருபா ஏவ புவான் பூர்ணோ பவதி. குரவஸ்ய கிருபா ஏவ கிருபையா ஏவ, குருவனுடைய கிருபை காரணமாக ஒரு மனிதன் பூர்ணனாக மாறுகிறார் என்று கூறுவார். அந்த பூர்ணனாக மாறுவதைத்தான் இந்த 15 வழிகளை ராமர் எடுத்து சொன்னார். அதற்கு பதிலாக ஒரு குருவை தேடி அடைந்து நம்ம சந்தேகம் கேட்டால், வசிஷ்டர் போன்ற குரு, அத்திரி போன்ற குரு, அகஸ்திரி போன்ற குரு, அதனால் நம்முடைய ஞானம் வளரும். நான் என்பது புத்தி, பிராணன், மனம், தேகம் என்பதை விட்டு விலகியது. ஞானம் என்பது நான் அறிந்துள்ளேன் என்ற படிப்பு அனுபவத்துக்கு வந்து வரும்போது, அனுபவம் மூலம் உணரப்படும் பொழுது அது விஞ்ஞானமாகிறது என்று கூறினார். ஆத்மாவை பற்றி பேசினார். ஆத்மா பரிபூர்ணமானது, ஆனந்தமயமானது, அழிவற்றது, புத்தி முதலிய உபாதிகள் அற்றது, மாறுதல் அற்றது,
தன் சுய ஒளியால் தேகம் முதலியவற்றை பிரகாசிக்க செய்கிறது. ஒன்றே ஒன்றான பொருள் இரண்டு இல்லாதது. சத்தியம் ஞானமாகிய வடிவு கொண்டது. தனித்திருப்பது. ஸ்வயம் பிரகாசமானது. சாட்சி போல் இருப்பது. அந்த ஆத்ம நிலையில் தெளிவு என்பது அனுபவ ஞானத்தினாலும் சாஸ்திர படிப்பினாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஆச்சாரியரிடமிருந்து குருவிலிருந்து கற்றது கேட்டது அவர் உபதேசத்தை உள்வாக்கி கொண்டது காரணத்தினாலும் மனம் தெளிவடைகிறது, பரமாத்மாவிடம் லயித்து போகிறது. அந்த நிலைக்குத்தான் இந்த பரமாத்மாவுடன் உரையாடும் நிலைக்கு அதை அந்த பக்தர்கள் வருகிறார்கள். இப்படி பரமாத்மாவுடன் பாண்டுரங்கனாக விட்டலனாக பண்டரிபுர கஷேத்திரத்தில் சந்திரபாகா நதிக்கரையில் அமைந்திருக்கும் பண்டரிபுரத்தில் இருக்கும் விட்டலனிடம் பக்தி வைத்த மகான்களுடைய கதைதான் பக்த விஜயம் என்ற நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த பக்த விஜயத்தை நாம் படித்தோமானால் அந்த பக்தர்கள் எவ்வளவு விதமாக இருந்தார்கள், எந்த வழியாக அவர்கள் பாண்டுரங்கனை அடைந்தார்கள், பாண்டுரங்கன் அவர்களுடன் எப்படி விளையாடினான், சோதித்தான், அனுகிரகம் செய்தான் என்பதெல்லாம் தெரிய வரும். இவ்விதம் ஞான வைராக்கியத்தோடு பரமாத்மாவனுடைய மோட்ச விளக்கு எப்படி பெறுவது? இப்படி இந்த ஞான வித்தியை பெற்றால் அந்த நிலைத்தான் முக்தி. முக்தி என்றால் இனி பிறவி இல்லாத நிலைமை என்று பேசப்படுகிறது. ஆத்மாவை பொறுத்தவரையில் முக்தி கிடையாது. ஏனென்றால் முக்தி அடைந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் பரிபூர்ணமாக சம்சாரத்தில் ஈடுபடாத அந்த பசை இன்றி இருப்பதால் அதற்கு அந்த விடுதலை என்ற பேச்சு அதற்கும் ஏற்படுகிறது. இப்படி ஞானத்தை அறிந்த பிறகு, ஆத்மா நன்றாக தெரிய வந்த பிறகு, தன்னுடைய ஆத்மா தனக்கு வழிகாட்டியா அமைத்துக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து நாம் பேசக்கூடாது என்று உறுதியான பிறகு என்னுடைய பக்தி அதிகமாகிறது. என் மீது வைத்துள்ள பக்தி அதிகரிப்பதற்கும் சில உபாயங்கள் உண்டு என்று ராமன் தொடர்கிறார். தொடர்ந்து இந்த 15 உபாயங்களை கூறினார். எப்படி பரமாத்மாவும் ஜீவனும் ஒன்றே என்பதை அறிந்து கொள்வது என்பதற்கு பரமாத்மா 15 உபாயங்களை கூறினார். சுயகௌரவம், கர்வம் வேண்டாம், இன்முகமாகிறது, உள்ளத்திலும் உடையிலும் ஒரே முகமாக வைத்துக்கொள், கவலைப்படாதே, இழப்பு சேர்ப்பு எல்லாம் என்றெல்லாம் கூறினார். அதையெல்லாம் பார்த்தோம். அதே போல் இங்கு 7 நிலைகளை கூறுகிறார். 7 நிலைகள் நாம் அனுசரித்தோமானால் நமக்கு நிலையான பக்தி ஏற்படும் என்று கூறுகிறார். அது என்னவென்றால், என்னுடைய அடியவர்கள் அவர்களோடு இருப்பது, எனக்கும் என் பக்தர்களுக்கும் சேவை செய்வது, ஏகாதசி போன்ற தூய நாட்களில் உபவாசம் முதலிய விதிக்கப்பட்ட அனுஷ்டானங்களை அனுசரிப்பது, எனக்காக ஏற்படுத்தப்பட்ட விழாக்களை கொண்டாடுவது, ராமநவமி, அதுபோல் பட்டாபிஷேகம், அதுபோல் என் கதைகளை கேட்பதிலும் படிப்பதிலும் விளக்குவதிலும், கேட்பது படிப்பது அதை பிறருக்கு எடுத்து சொல்வது, கேட்பது படிப்பது விளக்குவதிலும் பேரானந்தம் கொள்ளுதல், அது 5வது. என்னை ஒவ்வொரு நாளும் குறித்த காலத்தில் என்னை மனதார சக்திக்கேற்றவாறு பூஜிப்பது, அந்த பூஜையில் முழுமூச்சுடன் ஈடுபடுது, என் திருநாமத்தை மறக்காமல் வைத்திருந்து அதை அடிக்கடி நாவினால் உச்சரிப்பது, என் திருநாமம் ஒரே நாமம் இராமல் பல நாமங்களாக இருக்கக்கூடும். விஷ்ணுவுக்கு சகஸ்ரநாமம் இருக்கிறது அல்லவா, அதுபோல் அந்த மாதிரி பக்தி ஏற்பட்டு விட்டால் லக்ஷ்மணா பிறகு வேறு என்ன கவலை, வேறு என்ன வேண்டும்? ஆகையால் என்னிடம் இவ்வாறு தெளிந்த ஆத்ம ஞானமும் பக்தி ஞானம் உள்ளவர்களுக்கு ஞானம்
முற்றி வைராக்கியம் அது ஏற்பட்டு அவன் முக்தியை அடைகிறான். உனக்கு இதுவரைக்கும் நான் சொன்ன விவரங்களை எல்லாம் நீ அடிக்கடி அணைத்துப்பார். மேலும் ஏதான ஒரு தெளிவு ஏற்பட்டால் என்னிடம் கேள். அதே சமயம் இதை பற்றி அனாவசியமாக எவரிடமும் நீ பேசக்கூடாது. இது உனக்கு தெரியுமா, ராமர் எங்கிட்ட சொன்னாரே எனக்கு தெரியுமா என்று சற்றே கர்வம் சார்ந்த முறையில் இவருக்கு எடுத்து சொல்லக்கூடாது. அது அவருக்கு சில விஷயங்கள் தான் கூற முடியும், சிலருக்கு கூற முடியாது என்று விளக்குகிறார். இப்படி மாசு அறிவற்ற உள்ளத்தோடு சாந்தமாக இருப்பவர்கள், என்னுடைய சேவையிலே ஈடுபட்டவர்கள், தூய ஆத்ம ஞானத்தை அடைந்துள்ள என்னுடைய பக்தர்கள் சங்கத்தில் இருப்பவர்கள், சஞ்சலமில்லாத மனத்திற்குள் அவர்களுக்கும் சேவை செய்பவர்கள் ஆகியோரின் இந்த நிலையில்தான் மோட்சம் இருக்கிறது. நான் எப்போதும் அவர்களுடைய கண்பார்வையில் பட்டு கொண்டிருப்பேன். என்னை தரிசிப்பதற்கு இந்த வழிகளை தவிர வேறு வழி இல்லை என்று கூறி பகவான் இந்த 4வது சர்க்கத்தை முடிவு செய்கிறார் உமையவர்களுக்கு கூறி. இவ்வாறு நாம் அரண்ய காண்டம் வரை இன்று வரை பார்த்து விட்டோம். இந்த அரண்ய காண்டத்தில் 50 ஸ்லோகங்களை பகவான் விவரித்த விவரங்களில் மேலும் ஏதான ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்கம்மா. பங்கஜம்மா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ரொம்ப அருமையா இருந்தது. விஷ்ணுவுக்கு போதனை பண்ணதெல்லாம் அது எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல. ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளவு அருமையா இருந்தது. அதுல ஒண்ணு நான் ஷேர் பண்ணிக்க வேண்டியது, அந்த பாண்டுரங்கன் அதை பத்தி சொன்னார் இல்லையா, அதுல அவர் பாண்டுரங்கனோட பக்தர் ஒருத்தர் நாமதேவர்னு இருந்தாருன்னு. அவர் கடைசியில பாண்டுரங்கன் கேட்டாதான் அவருக்கு கடைசியில மோட்சம் தானே வந்துடும் அப்படிங்கிறாராம். அவர் சொல்றாரு, இல்ல நான் இங்கேயே நான் உங்களோட இங்கேயே ஐக்கியமாக இருக்கிறேன். நான் இங்க டெய்லி உங்களோட இதுலயே பார்த்தே, உங்களை ஜெபிச்சுட்டு உங்களுடைய இதுலயே ஞாபகத்திலேயே நான் இருக்கேன், பக்தர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த வாயில் படியிலேயே இரு அப்படின்ட்டு அந்த சொன்னாராம். சொன்ன உடனே அந்த வாயில் படி பழந்துட்டு அவர் குடும்பத்தோட அத்தனை பேரும் மனைவி எல்லாம் பொண்ணு பிள்ளை எல்லாருமா அதுக்குள்ள போயாச்சான். அப்புறம் உடனே அந்த இது மூடி நிறுத்தான். அதை இன்னமும் அந்த படி பெயர் போட்டு அந்த பக்தர்கள் பார்வையிடறதுக்கு இருக்கு அப்படின்ட்டு ஒரு இது தெரிஞ்சுனேன். அது ஷேர் பண்ணிக்கிறேன். அது அவ்வளவுதான் கரெக்ட் தானா நான் தெரிஞ்சிருந்தது. அப்படி அப்படின்னு ஒரு இது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். பட் மெயின்லி பகவான் ராமதேவருக்கு நான் உனக்கு பிரத்யக்ஷமாயிட்டேன், பிரத்யக்ஷமாயிட்டா போறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. சில விஷயங்கள் குரு வழியாகத்தான் உனக்கு கிடைக்கும், தெரியுமா? ஆகையால் நீ குருவை, நான் என்ன விரும்புகிறேன் என்றால் நீ குருமுகமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் சண்டை பிடிச்சார். விட்டலனே, பாண்டுரங்கனே, உன்னுடன் பேசுகிறேன், உன்னுடன் உரையாடுகிறேன், நீ எனக்கு பதில் கூறுகிறாய். இதை விட இவருக்கு வேறு என்ன உபதேசம் எனக்கு தேவை? அப்படி இல்லை, குருவின் உபதேசமானது நூத்தனமானது. அது கோரா கும்பர் என்பவர் ஒரு பஜனை செய்கிறார், நீ அங்க போய் பார், அப்போதுதான் உனக்கு புலப்படும். அந்த புலப்படும் போது
அங்கு இருப்பவர்கள் செய்வதை கவனி. பலர் வந்திருப்பார்கள். ஞானதேவர், முக்தாபாய் போன்றவர்கள் அங்கே வந்திருப்பார்கள் என்று சொன்னாராம். நாமதேவர் அப்படியே செய்யார். நாமதேவருக்கு அப்போது வயசு 6 தான். அங்க போய் அந்த துடிப்புடன் என்ன நடக்கிறது பார்க்கிறார். கோரா கும்பர் பானை பண்ணி விற்பவர். நிறைய பானைகள் பண்ணி இருந்தார். ஒரு பானை பச்சையா இருந்தான், ஒரு பானை சிகப்பா இருந்தான், இன்னொரு பானை வேறு விதமான சிகப்பா இருந்தான். இந்த முக்தாபாய் அந்த பானைகளை சுட்டி காட்டி கோரா கும்பரை கேட்கிறார். பஜனையில் ஒரு ஸ்டேஜ் நின்ற போது இது ஏன் 3 கலரா இருக்கிறது கேட்ட பொழுது கோரா கும்பர் சொன்னாரா, இந்த பச்சை பானை இன்னும் பக்குவமாகவில்லை, அது இன்னும் வேகணும். இந்த சிகச்சவையில் இருக்கிற பானை நன்றா வெந்தெடுத்து. அதே சமயம் இந்த ஒரு ஞானதேவரும் முக்தாபாயும் சகோதர சகோதரிகள், ஒரே அப்பாவுக்கு பிறந்தவர்கள். அதே போல இந்த குறைஞ்ச ஒரு அரைகுறை சிவப்பு இருக்கு பாரு, அது இன்னும் அரை வேக்காடு என்றெல்லாம் சொன்னாராம். இதெல்லாம் கேட்ட பிறகு அவர் கையில ஒரு பிரம்பு வைத்திருந்தாராம். இந்த பிரம்பை வைத்துக் கொண்டு, பிரம்பு எப்படி தெரியும் என்றால் கோரா கும்பர் சொன்னால் அதுக்கு ஒரு பிரம்பு இருக்கு, அது தட்டி பார்த்தால் தன் நாதம், இந்த சத்தத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த முக்தாபாய் கோரா கும்பருக்கிடம் வந்து சேர்ந்த நாமதேவரை பார்த்து ஒரு பிறவினால் ஒரு தட்டு தட்டலாம் என்று தட்ட போது லாகவமாக தன் மேல் அடி விழாமல் தப்பித்துக் கொண்டு கோரா கும்பரை பார்த்து, பகவான் என்னை உங்களிடம் அனுப்பினார், எனக்கு நீங்க உபதேசம் செய்வாங்க. அவர் வேறொரு பெரியவருடைய பெயர் சொல்லி, அவர் இந்த ஊர் சிவன் கோயிலில் இருக்கிறார், அவரை போய் பார் என்று அனுப்பினார். ராமதேவர் சிவன் கோயிலுக்கு போனார். சிவன் கோயில் திறந்து கிடக்கிறது, ஒத்துருமே இல்லை. இவர் கூறிய ஒரு பக்தர், ஒரு புஜாரி பக்தர் அது போன்று எவரும் இல்லை. சரி, இது ஒரு இன்னைக்கு வேலை சரியில்லை நினைத்து கொண்டு திரும்பி போகலாம் என்று நினைத்தார் நாமதேவர். அப்பொழுது இவ்வளவு தூரம் வந்தோம், சுவாமி தரிசனம் செய்யாமல் போகலாமா, நான் என்ன நாஸ்திகனா என்று சொல்லிக்கொண்டே தனக்குள்ளே பேசிக் கொள்கிறார். சொல்லிக்கொண்டே சுவாமி தரிசனத்துக்கு கர்ப்ப கிரகத்தை சென்றால் அங்கே ஒரு மங்கலான அந்த ஒளியில் யாரோ ஒருவர் தரையில் படுத்து கிடந்ததை போலவும் தனது 2 கால்களை ஆயாசத்துடன் சிவலிங்கத்தின் மேல் வைத்திருந்ததையும் கண்டார். ஒரே ஷாக் அவருக்கு. பரபரப்பும் உள்ளே போய் இவ்வளவு பெரியவராக இருக்கிறீர்களே, சிவலிங்கத்தின் மேல் காது வைக்கலாமா என்று கேட்டபோது அவரை திரும்பி பார்த்து, தெரியாதா செயல்பி விட்டான்ப்பா, வயசாயிடுத்து, தெரியாமல் பண்ணிவிட்டேன், தயவு செய்து நீ என்ன மரத்து போன கால்களை எடுத்து சிவலிங்கம் இல்லாத இடத்தில் நீ வைய என்று சொன்னாராம். இந்த 2 காலை எடுத்து சிவலிங்கம் இல்லாத இடத்தில் வைக்கப்படும் போது அங்கு திடீரென சிவலிங்கம் தோன்றி, இப்படி அநேக தடவை முயற்சி செய்த பொழுது நாமதேவருக்கு ஒரே குழப்பமாயிவிட்டு, இப்படியா நடக்கிறதே என்ற போது அப்போது சொன்னாராம், தெய்வம் என்பது இல்லாத இடமே கிடையாது, ஆகையால் அது எங்கும் இருக்கிறார், அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று போதனை பண்ணார். அப்புறம் வேற என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லி கொடுத்தார் என்று கதை போகிறது. அப்படிப்பட்ட பெரிய மகான்களுடைய கதையெல்லாம் அந்த பக்த விஜயத்தில் இருக்கும். ஒரு சமயம் ஞானதேவர் நாங்கள்லாம் க்ஷேத்ராடனம் போகிறோம், நாமதேவரும் எங்களுடன் அவங்களுடைய அபங்கங்களை பாட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னாராம். அபங்கங்களை பாட பாட பகவானுக்கு அந்த அபங்கங்களை கேட்பதில் விருப்பம் அதிகம். ஆனால் இவ்வாறு ஞானதேவர் கேட்கும் போது அவரும் பெரிய பக்தர், அவருக்கு இல்லை என்று சொல்ல முடியாமல் சளி என்று தலை அசைத்து விட்டார். ஞானதேவரும் அவருடன் ஞானதேவருடன் நாமதேவரும் கிளம்பி விட்டார். போன பிறகு பகவான் பாண்டுரங்கன் கண்ணில் தண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்.
ருக்மணி அருகில் வருகிறாள். தலைப்பினால் கண்ணீரை தொடத்து விட்டு, சுவாமி இது என்னது, நீங்கள் எதற்கு கண்ணீர் விட வேண்டும் என்றால், இல்லை ருக்மணிப்பா, ராமதேவன் நான் தான் அனுப்பினேன், இருந்தாலும் எனக்கு ராமதேவரை விட்டு விட்டு பிரிந்திருப்பது கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லலாம். ஆகையால் பக்தி என்பது பக்தனுக்கு மட்டும் இறைவனை நோக்கி இருப்பதல்ல, அந்த பக்தியில் இறைவன் பக்தனை நோக்கி இருப்பதும் அடங்கி இருப்பது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆமா, ரொம்ப 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 நல்ல, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கதைக்குள்ள ஒரு கதை, பெரிய கதையாயிடுது. கதைக்குள்ள கதை. எஸ்மா, எஸ் எஸ். எஸ், சொல்லுங்க. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். ரொம்ப நன்னா இருந்தது ராமாயணம் கதை கேட்க. சொல்றாப்புல எப்படி நாம பக்தியோட நம்ம இருக்கோம்னா, அந்த பக்தி நிலைய நம்ம கூட சேர்த்து பகவானும் நம்ம அனுபவிக்கிறார். அந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது உண்மையான வார்த்தை. அதுக்குதான் இதுல கூட சொல்வா, பகவானோட பாட்டெல்லாம் நாமகரணம் சாரி நாமாக்கள் சொல்ல சொல்ல எழுத பக்தியை அந்த மூலியமாவும் நம்ம வெளிப்படுத்திட்டு இருந்து அதுலயே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைங்கிற பாட்டை அவர் பார்த்துப்பார். நாம பாட்டுக்கு பகவான் இருக்கார், அன்னை இருக்கா, எல்லாரும் நம்மளை காப்பாத்துறதுக்கு இருக்கச்சே நாம எதுக்கு வேண்டாத நினைச்சிட்டு உலகத்துல போய் வளர்ந்துட்டு இருக்கணும். ஆனா அந்த பக்குவம் வர்றது கஷ்டம். ஆனா இந்த மாதிரி சத்சங்கத்துல இருந்து இருந்து கேட்டு கேட்டு நமக்கு அந்த ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு சமயம் மாயையில மாட்டின்னு இருந்தா கூட, ஐயோ நம்ம இப்படி எல்லாம் இருக்கோமே, நம்ம சத்சங்கம் எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கா அப்படிங்கிறது உணர்ந்து அது ஒரு சமயம் நம்ம மாத்திட்டு அது ஒரு மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கறது ரொம்ப நல்லா இருந்தது. வணக்கம் ஐயா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. கரெக்ட் கரெக்ட், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். அதைத்தான் பகவான் பரமேஸ்வரன் உமைக்கு இந்த 4வது சர்க்கத்தில் விளக்கும் வகையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். லக்ஷ்மணனை வைத்து ஒரு சந்தேகம் கேட்க வைத்து அதற்கு ராமனை பதில் கூற வைத்து தெரிவித்திருக்கிறார். தேங்க்யூ வெரி மச் சார். நம்ம இந்த வியாசர் எழுதினது, பரமசிவன் பார்வதி அம்மாட்ட சொல்றது, சொல்லப்படுற சப்ஜெக்ட் ராமகாதை. இந்த எல்லாமும் இன்டெகிரல் யோகா மாதிரி இருந்தது இன்னைக்கு பார்த்த போர்ஷன்லாம். அது ரொம்ப எவ்வளவோ காலம் முன்னால அது ஃபார்ம் ஆனாலும் அதோடைய கருத்துக்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் வேலிட். இன்னைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணுங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களை அருமையா எடுத்து சொன்னீங்க. அதோட இந்த டெய்ல்பீஸ் நாமதேவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவங்கள் அதெல்லாமும் ரொம்ப ரசமா இருந்தது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. பகவான் எல்லாம் சொல்றது எல்லாமே அவர் லட்சுமணனுக்கு சொல்றதும் சரி, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றதும் சரி, எல்லாம் அவளுக்கு சொல்றதுன்னா எல்லாம் அது நமக்கு சொல்றதுதான் அவளுக்கு சொல்ற மாதிரி சொல்றார். அது எல்லாமே நம்மளுடைய எல்லாருக்கும் எடுத்துக்க வேண்டிய ஒரு என்ன செய்ய அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சார். நல்ல பக்தி பரவறதுக்கு நம்ம மேலும் மேலும் உண்டாகுது. நமக்கு அந்த பக்தி ஜாஸ்தியா இருந்ததுனால அந்த நான் எனக்குங்கிற ஒரு அந்த ஈகோ அகங்காரம் போயிடுறது தானே ஆட்டோமேட்டிக்கா. பக்தியை பற்றி எவ்வளவு பேசினாலும் குறைவுதான். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப அருமை.
அதுக்குதான் இதெல்லாம் சத்சங்கத்துல இருந்து கேட்டுண்டு கேட்க கேட்க நமக்கு வந்து அந்த ஒரு இது பக்தி கூட இருந்து பகவான்கிட்ட. நன்றி சார், நன்றி. நமஸ்காரம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. நமஸ்காரம். ரொம்ப அருமை. ஸோ நம்ம அத்தியாத்ம ராமாயணம், ராமாயணமும் மகாபாரதம் எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு சலிக்காது. எத்தனை முறை டிவியில பார்த்தாலும் சரி, எத்தனை பேர் சத்சம் கேட்டாலும் சரி, எவ்வளோ பேர் எப்பப்போ கேட்டாலும் நமக்கு வந்து அது சலிப்பதே இல்லை. அதுதான் அதனுடைய தனித்தன்மை. அதுவும் சிவபெருமானே பார்வதிக்கு ராமாயணத்தை சொல்லும் பொழுது அதுல அந்த இனிமை, உங்களுடைய கம்பாரிசன் ரொம்ப அருமை. இதுல பல மகான்களுடைய வாழ்க்கை வரலாறும் இடையில இடையில வர்றது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். அதே மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபுனுடைய ஒரு சுருக்கமான ஒரு இதை சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. एवम् एतत् पुरावृत्तम् आख्यानं भद्रमस्तवः प्रव्याहरविश्रब्दं बलं विष्णोर्प्रवर्ततां लाभस्तेषां जयस्तेषां कुतस्तेषां पराभवः येषामिन्दीवरस्यामो हृदये सुप्रतिष्ठितः काले वर्षतु पर्जन्यः पृथिवी सव्यसालिनी देशोऽयं क्षोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः कावेरी वर्ततां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जायतो श्रीरङ्गस्य वर्तताम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः को ब्राह्मणेभ्यः स्वभवस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मङ्गलं कौसलेन्द्राय मगनीय गुणाब्दये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम् राजाधिराज राजाय मङ्गलम् बुद्धिर्ब कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life. Your light, your love, your power in all things, may spirit divine. Thank you, Ma. Thank you very much. Thank you very much, sir. வணக்கம் சார். ரொம்ப அருமையான இப்போ கேட்டோம். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிகள். தேங்க்ஸ் ஜிவி சார். சாப்பிடலாமா? Thank you, sir. Thank you all.